வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏகப்பட்ட படங்கள் தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது. ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணால் ஒரு 6 படம் கிட்ட வந்துருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே ரீசெண்ட் தமிழ் டப்பிங் மூவிஸை ஒரு லிஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதில் எத்தனை பார்த்து முடிச்சிட்டிங்க, இதெல்லாம் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறேன் பார்த்து முடிக்குங்கிற மாதிரி அதில் நீங்கள் எத்தனை முடிச்சிட்டிங்க முடிக்கலங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு படம் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெண்டே அப்படின்னு சொல்லி ஹிந்தி காமெடி கிரைம் த்ரில்லர் படம். இது ரியலாக நடந்த ஒரு கேஸை காமெடியாக பண்ணாங்களா இல்லை கேஸே காமெடியாக இருந்துச்சுங்கிற மாதிரி தெரில. இந்த படம் வந்து ஸ்விம் சூட் கில்லர் அப்படிங்கிற ஒருத்தன் அவனை பிடிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் ஜெண்டே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார். ஆல்ரெடி ஒரு தடவை ஒரு பிடிச்சிருப்பாரு, இப்போ 2வது தடவை எஸ்கேப் ஆகிட்டான். தம்பி நீ தான்ப்பா ஒழுங்காக பிடிச்சிருக்கிற அவனை, இந்த வாட்டி அவனை பிடிச்சே தீரணும்னு சொல்லி இவர் என்னென்ன அட்ராசிட்டிலாம் செஞ்சார், அவர் டீமோடு போயிட்டு அவனை எப்படி கையங்களவமாக பிடிச்சாருங்கிறது தான் இந்த படம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடியாக ட்ரீட் பண்ணுது. அந்த டைம் பீரியட் நடக்கிற மாதிரி காட்டின இடங்கள் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசி ஒரு 20 நிமிஷம் சுந்தர்சி படம் மாதிரி அடிச்சுக்கிட்டு மாட்டுக்கிட்டு பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் ரியல் இன்ஸ்பெக்டர் ஜெண்டே இவரை மீட் பண்ணுற அந்த ஒரு மூமெண்ட் வச்சது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த டீமாக சேர்ந்து பண்ணுற காமெடியை விட அதில் ஒரு கேரக்டர் தனித்தன்மையாக காமெடி பண்ணுவார். அவர் எல்லா இடத்துலையும் குரூப்பில் டூப் மாதிரி அவர் ஒரு அட்ராசிட்டி பண்ணுவார். அந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. ப்ளஸ் இந்த டீமை பார்த்தா பிடிக்கிற மாதிரியே தெரியலையேங்கிற மாதிரி தான் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எப்பறம் அவனை ரீச் பண்ண போகிறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பிடிக்கிறதுக்கான அந்த பிளானோ இல்லை அவரை பிடிக்கிறதுக்கு இவங்க என்னப்பா பண்ண போகிறாங்கிற அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. ஈஸியாக அவர் வந்துட்டார் பிடிச்சிட்டாரா, ஒரு வேளை வரலனா மிஸ் ஆகிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க பெருசாக பிளானை போட்டு அந்த பிளான் சொதப்பி அதுக்கு பெரிய பிளானை போட்டுங்கிற மாதிரி அப்படி எதுவும் பார்த்தா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி உண்மையிலே அவ்வளோதான்ப்பா இருந்துச்சு அப்படின்னா அது இவங்க காமெடியாக பண்ணதுனால எப்போ சட்டு புட்டு முடிங்கப்பா ரொம்ப இழுத்துட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு டைம் பாஸ் மூவி. அங்கே இங்கே எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது. பட் கடைசி ஒரு 20 நிமிஷம் அந்த ஃபன் பேக்கடாக ஒரு மாதிரி ஜாலியாக முடிச்சாங்க. ஓவரால் ஒரு டைம் பாஸ் மூவி, ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாக சொல்லிக்கிற மூமெண்ட்ஸாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஜாலியாக ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2வது படம் லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்லி 2011 வந்த படம், இப்போ தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ப்ளஸ் இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்து இந்த ட்ரக்கை மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ போட்டுக்கிட்ட சாப்பிட்டுட்டேன்னு வையேன், அவ்வளோதான்டா கொய்யால உலகமாக்கா புத்திசாலி ஆயிடுவேன்ற மாதிரி ஹீரோவுக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்க அதை மனுஷன் போட்டுக்கிட்டு எப்படி பணக்காரன் ஆகுது, 30 நாளில் பணக்காரன் ஆகுது, எப்படி மற்ற கோடீஸ்வரங்கெல்லாம் மிரண்டு போகிற அளவுக்கு இவர் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அது வரைக்கும் வாழ்க்கையே டேமேஜாக இருந்த மனுஷன் அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் குபேரம் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுற மாதிரி இவர் வாழ்க்கையை அப்படியே அமோகமாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அட்ராசிட்டிலாம் செய்கிறாரு, அந்த பவரை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுறாருங்கிறது தான் படமே. உடனே பவர்னு ஒன்று கிடச்சா அதனால் பிரச்சனையும் பெருசாக ஒன்று கிடைக்குமா இல்லையா, அப்படி அந்த பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டு இவர் எப்படி சமாளிக்கிறாருங்கிறது தான் படமே. சும்மா விறுவிறுன்னு போகும். ப்ளஸ் தமிழ் டப்பிங்லையும் இருக்கும் காரணத்தினால் ட்ரை பண்ணுங்கள். அங்கே இங்கே லைட்டாக 18+ மாதிரி எட்டி பார்க்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துவாங்க. ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சைஃபை படம் பார்க்கணுன்னாக்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்லோ ஃபீல்னலப்பா, ஃபாஸ்ட்டாக தான் படம் போவோம். அடுத்து 3வது படம் வந்து லாக் அப்படின்னு சொல்லி, இதில் திருடனுக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை திருடன் வாழ்க்கையில் திருந்துற அளவுக்கு ஜெயில் கூட இப்படி ஒரு வேலையை பார்க்காது. ஆனால் இந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கும். இதில் என்னென்னா, ஆஹா இந்த காரை நம்ம ஆட்டையை போட்டுடலாமடா, பெரிய பிரம்மாண்ட காராக இருக்குதே தூக்கிடலாமடா அப்படிங்கிற மாதிரி தெரியாதனமாக அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கவும், நான் தான்ப்பா உன்னை வெல்கம் பண்ணுறேன்ற மாதிரி இப்போ இந்த காருக்குள்ளே மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா தப்பிக்க முடியாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறா. அப்படி அவனை அவ்வளோ சீக்கிரம் என் இடத்த விட்டு அனுப்ப மாட்டேன்டான்ற மாதிரி அந்த காருக்கு சொந்தக்காரர் இவளுக்கு எந்த அளவுக்கு வச்சு செய்கிறாருங்கிறது தான் படமே. இதில் ஹீரோ கேரக்டருக்கு அவர் பொண்ணு மேலே இருக்கிற அந்த குட்டி பாசம், இப்படியாச்சும் நான் போகணுமேடா என்னை விட்டுடா தெரியாதனமாக வந்து சிக்கிப்பிட்டுன்ற மாதிரி ஒரு கடத்தில் கெஞ்சறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் நடுவில் ஒரு சேசிங் வரும், அது சத்தியமாக கொஞ்சம் நம்புற மாதிரியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் நம்புற மாதிரி இல்லை, லாஜிக் மீறல் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் அந்த சீன் கொஞ்சம் இப்போ காருக்குள்ளேயே கடைசி வரைக்கும் சுத்த போகிறீங்களான்ற மாதிரி ஃபீல் இருக்கும்போது, இல்லைங்க காரை வச்சு நாங்கள் கொஞ்சம் குரலுக்குத்தெல்லாம் காட்ட போகிறோன்ற மாதிரி ஒரு சேசிங் சீன் மாதிரி வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக லாக் ஆகிட்டு அப்படி எப்படா தப்பிக்க போகிறாருன்ற மாதிரி செட் ஆகி கொஞ்சம் இந்த சேசிங்லாம் வந்து கொஞ்சம் நல்லா செட் பண்ணுச்சு. ஆனால் எனக்கு கிளைமேக்ஸ் ஏரியா வரும்போது அது எனக்கு பெருசாக ஒட்டலை. ஏன்னா நல்லா ஆரம்பிச்சிங்க, இன்னும் கிளைமேக்ஸில் ஏதாவது ஒன்று பெருசாக கொடுப்பீங்கன்னு பார்த்தா கொஞ்சம் சப்புன்னு கொடுத்தா மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு கிளைமேக்ஸில் இதை முடித்த விதம் வந்து பெருசாக ஒன்றும் கன்வின்சிங்காக ஃபீல் ஆகலை. இது ஒரு டீசென்ட் வாட்ச் படம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமாக காருக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒருத்தனை வச்சு செய்கிறங்கிற மூமெண்ட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஒரு டீசென்ட் வாட்ச் படம். அடுத்து 4வது குழந்தைகள் கொண்டாடும் படமா லீலோ அண்ட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லி, இதில் ஒரு ஜந்துவை உருவாக்குறாங்க. அது வந்து சயின்டிஸ்ட் கிட்டே சொல்கிறாங்க, இதை பாரு ஆபத்தை அழிக்கிறதுக்காக தான் உன்னை உருவாக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது, நீ உருவாக்கி வச்சிருக்கிறதே பிரச்சனையை உருவாக்கி இருக்கிற, இதை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒழுங்கு முடியாது, அழிச்சு பிடுங்குற மாதிரி. இப்போ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன அந்த ஜந்து இங்கே பூமியில் இருக்கிற லீலோ அப்படிங்கிற பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆயிடுது. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய
அட்ராசிட்டிஸ், அது குட்டிச்சாத்தானே வச்சுக்கலாம். அவங்க 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ் தான் மொத்த படமும். அந்த ஸ்டிச் அப்படிங்கிற அது கேரக்டர் பேர் வச்சிருவாங்க. ஸ்டிச்சும் லீலோவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதுவும் யாருக்கும் அடங்காத ஒரு புள்ள. அண்ட் இந்த ஸ்டிச்சு அது கேட்கவே வேணாம், எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு கலவரத்தை உண்டாக்குறது தான் அது ஒரே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ 2 சேர்ந்து பண்ணுற ஃபன்னு ப்ளஸ் அந்த ஸ்டிச்சை பிடிக்கிறதுக்காக ஒரு டீம் வேறு வருவாங்க. டேய் நம்ம பூமியில் இருக்கோம்டா, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுடா, நம்ம ஒரு ஏலியன் அப்படிங்கிறது யாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற மாதிரி அதை பிடிக்கிற செய்கிற அட்ராசிட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ஆனால் இந்த டைப்பில் இன்னும் ஓஜி தமிழ் டப்பிங்லாம் இந்த CJ7 அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குமா? அந்த டைப்பில் அதுவே அந்த கிளாஸ் ரூமில் பண்ணக்கூடிய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும். அப்படிலாம் பார்த்து வளர்ந்ததுனால இது நமக்கு வந்து ஒரு ஓகே லெவல், நல்லா ஜாலியாக போச்சுப்பா அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. ஆனால் ஓஜி தமிழ் டப்பிங் படம் அதை அடிச்சிக்கவே முடியாது. அந்த டைப் ஆஃப் தமிழ் டப்பிங் இறங்கி அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் செம்ம வெயிட்டாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஜாலியான படம் அண்ட் குழந்தைகளுக்கு போட்டு விட்டிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நீங்களும் குழந்தை மனசோடு இருந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கப்பா, நல்லா இருக்கு படம். எனக்கு ஓஜி தமிழ் டப்பிங் டக்குனு CJ7க்கு மைண்டுக்கு போயிடுச்சு. அடுத்து இந்த பெலரினா படம் அது எப்பயோ வந்துருச்சு தான். பட் இந்த பிரைமில் ரெண்ட்டுன்னு அந்த ரெண்ட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துச்சா, ரெண்ட்லேருந்து வெளியே வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பிரைம் யூஸ் பண்ணுறவங்க அதை பார்த்துக்கலான்ற மாதிரி ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. ஸோ பெலரினா வந்து லேடி ஜான்விக்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜான்விக் யூனிவர்ஸில் நடக்கிற கதை தான் இது. இந்த ஜான்விக் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபைட் எந்த அளவுக்கு இருக்குது, எப்பா தகட்ட ஃபைட் இருக்குதா, முரட்டத்தனமாக ஃபைட் இருக்குதா, அந்த ஆக்ஷன் செட் பீசஸ்லாம் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி ஆக்ஷன் பிரியர்களுக்கு பெலரினா படம் வந்து கட்டாயம் செட் ஆகும். அது இல்லாமல் ரெண்டுலேயே ரொம்ப காலமாக இருந்துச்சா, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துருக்குது. ஸோ அதனால் பார்க்கல அப்படின்னாக்கா தாராளமாக பார்த்து விட்டுருங்கப்பா. கொரியன் மூவி ஒன்று லவ் அன்டாங்கிள்டு அப்படின்னு சொல்லி படம் ஒன்று தமிழ் டப்பிங்லேயுமே வந்துருக்குது. ஸோ கொரியன் லவர்ஸ்க்கு அவங்களுக்கு தாராளமாக செட் ஆகும். நான் இன்னொரு பார்க்கல, எடுத்து வச்சிருக்கிறேன்ப்பா. டீமன்ஸ்ல ரீகேப்காக அந்த வேலைகள் போயிட்டு இருக்கிறதுனால இது எடுத்து வச்சிருக்கிறேன் பார்க்கணும்னு சொல்லி. அதை பார்த்து முடிச்சிட்டோன்னா அது எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறேன். பட் வந்துருக்கு கொரியன் படம் ஒன்று தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது. ஸோ கொரியன் பட விரும்பிகள் அவங்களுக்கு தாராளமாக லவ் படம் அப்படின்னாலே ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது, வேணா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் தான்ப்பா இந்த 6 படங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சைடில் டீமன் ஸ்லேயர் படத்துக்கான ரீகேப்புங்கிறது கன்ஃபார்ம் வந்துவிடும். 10ஆம் தேதி கன்ஃபார்ம் வரணும். அதுக்கான ப்ராசஸ் தான்ப்பா போயிட்டு இருக்குது. அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துடும். ஸோ அடுத்து எந்த டாப் 10 போடலாம், எந்த டைப்பில் இருக்கிற படங்கள் போடலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த லிஸ்ட்டாக அதை இறக்கி விட்டுருவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை.